சமூகம் உங்கள தோல்வியாளர் என முத்திரை குத்துமா? இனி ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நல்ல வேலை இல்லையா? இன்னும் கல்யாணமாகலையா? சொந்த வீடு இல்லையா? இந்த கேள்விகள் உங்கள நிம்மதியா தூங்க விடலையா? சமூகம் உங்களை ஒரு தோல்வியாளராக பார்க்கும். இந்த பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா? சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஏன் உங்க வீட்டுக்கு வர உறவினர்கள் கூட நீ என்ன சாதிச்ச? எவ்வளவு சம்பாதிக்கிற? இன்னும் கல்யாணமாகலையான்னு கேக்குறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏறுதா? மத்தவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் பின்னாடி இருக்கிற மாதிரி தோணுதா? கவலைப்படாதீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இருக்கு. சமூகம்ங்கிறது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி. அது உங்க ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும். ஆனா அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நம்பி உங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு போறீங்களா? இல்ல, இத தாண்டி வந்து உங்களுக்கான வாழ்க்கைய வாழ போறீங்களா? இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க. சமூகம் எப்படி உங்கள தோல்வியாளர் என முத்திரை குத்தும், ஏன் அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது, அப்புறம் இந்த அச்சத்தை மடிச்சு உங்களுக்கான வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும். 1. சமூகம் எப்படி தோல்வியை வரையறுக்கிறது? ஒரு மாய கண்ணாடி. சமூகம் சில விஷயங்களை தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்குது. 2. ஏன் சமூகம் இப்படி தீர்ப்பளிக்கிறது? அவங்களோட பயம். 3. இந்த அச்சத்தை எப்படி உடைப்பது? உங்க வாழ்க்கை, உங்க விதிகள். சமூகம் உங்களை தோல்வியாளர்னு முத்திரை குத்துமேங்கிற பயத்தை உடைக்க சில முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யணும். சமூகத்தின் தீர்ப்புக்கு பயந்து உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. உங்க கனவுகளை பின்தொடருங்கள். உங்களுக்கான வெற்றியை நீங்களே உருவாக்குங்கள். இந்த உலகத்துல நீங்க தனித்துவமானவர். உங்கள மாதிரி யாரும் இல்ல. நண்பர்களே, இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.